محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، أما بعد. فقال الله تبارك وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எங்கள் இறைவா, எங்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வியை தந்தல் புரிவாயாக. உன்னுடைய அடியார்களுக்கு உன்னுடைய இல்லத்திலே எந்த கல்வியை வழங்க நாடுகிறாயோ அதை ஹைரோடு தந்தல் புரிவாயாக. என்னுடைய நாவிலே கலிமத்துல் ஹக்கை வெளிப்படுத்தி தருவாயாக. விஜாஹி சய்யிதனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய பேரருளும் கிருபையும் அதில் நம்மை மனித வர்க்கத்திலும் மானபியின் உம்மத்திலும் மறை நெறி வழியிலும் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பல்வேறு சூழ்நிலைகளிலே நமக்கு பல்வேறு முறைகளிலே மார்க்கத்தின் கல்வியை எளிமையான முறையில் நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். ஷஅபானுடைய 15 நாட்களை கடந்து ரமதானை இன்னும் ஒரு சில நாட்களிலே அடைபவர்களாக, ரமதானை எதிர்பார்த்தவர்களாக, அந்த சங்கை மிகு மாதத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையோடு நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்முடைய துஆக்களையும் ஆசைகளையும் கபூல் செய்து தருவானாக. இது நம்முடைய ஆசை அல்ல. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கைக்காக யா அல்லாஹ் என்னை நீண்ட காலம் வாழவை என்று துஆ கேட்டதாக இல்லை. என்னை நீண்ட காலம் வாழச் செய், நான் இந்த உலகத்திலே பல ஆண்டு வாழ வேண்டும் என்பதாக ஒரு ஹதீஸையும் நாம் காண முடியாது. ஆனால் ரஜபு வந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவார்களாம். யா அல்லாஹ், ரஜபு வந்து விட்டது, அடுத்தது ஷஅபான், ரமதானை அடைவதற்காக எனக்கு நீ உதவி செய். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத்தை தா. வபல்லிக்னா ஷஹ்ர ரமதான், நாங்கள் ரமதானை அடைவதற்கு நீ உதவி செய், நாங்கள் எப்படியாவது அதை அடைந்து கொள்வதற்கு நீ கிருபை செய். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆசை, ரமதான் என்பது சாதாரண மாதம் அல்ல. நமக்கெல்லாம் 12 மாதங்களில் ஒரு மாதமாக ரமதான் தெரியலாம். ஒரு உண்மையான ரமதானுடைய ஹகீகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாம் இந்த உலகத்தில் வாழும் வரை ரமதானை புரிந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தை விட்டு விடைபெறுத்த பிறகுத்தான் இந்த ரமதானுடைய மகத்துவமும் இந்த ரமதானுடைய ஃபதாயில்களும் சிறப்புகளும் நமக்கு தெரியவே ஆரம்பிக்கும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் இப்படி சொல்லுவார்கள்: ரமதானை என் உம்மத்து அறிந்து கொண்டால் காலமெல்லாம் ஏன் ரமதானாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் கைசேதப்பட்டு எண்ணுவார்களாம். எதற்கு முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் அஹீர் எல்லாமே ரமதானா இருக்கலாமே? காரணம், ரமதான் புரிந்தவர்களுக்கு தான் அது மகத்துவமே தவிர புரியாதவர்களுக்கு அது ஒரு கஷ்டமான மார்க்கம், கஷ்டமான மாதம். அதிலே நோன்பு பிடிக்க வேண்டும், பசித்திருக்க வேண்டும், அதிலே பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, ஏமாற்றக்கூடாது என்று பல்வேறு குழப்பங்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அது கஷ்டமான மாதம் தான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் வந்துவிட்ட பிறகு ரமதானுடைய பாடத்தை எடுக்க ஆரம்பிக்க மாட்டார்களாம். ஷாபானுடைய எண்டிங்கில் இருக்கிறோம், ரமதான் இன்னும் கிட்டத்தட்ட 10 நாள் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய பிறை பார்த்த பிறகு ரமதானை பற்றி பேச ஆரம்பிக்க மாட்டார்கள், ரஜபிலிருந்து ஆரம்பித்து விடுவார்கள். ஹதீஸிலே வருகிறது, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானுடைய கடைசி நாட்களிலே சஹாபா பெருமக்களை அமர வைத்து பேசுவார்களாம்: என் அருமை தோழர்களே, உங்கள் மீது ஒரு சிறந்த மாதம் வர இருக்கிறது. யா அய்யுஹன்னாஸ் கத் அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீமும் முபாரக்குன், ஒரு பரக்கத்தான ஒரு சிறப்பான மாதம்,
உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, உங்களை நிழலில் ஆக்க வந்து கொண்டிருக்கிறது. ஷஹருன் முபாரக்குன் அதீமுன், சிறந்த மாதம், பரக்கத்துகள் பொதிந்த மாதம். அதிலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நோன்பு நோற்பதை கடமையாக்கியுள்ளான் என்று எப்பொழுது ஆரம்பிப்பார்களாம்? ஷாபானுடைய மாதத்திலேயே சிறப்புக்குரிய ரமதானுடைய மாதத்துடைய பாடத்தை பற்றி எடுக்க ஆரம்பிப்பார்களாம். யார் இதிலே? இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஹதீஸ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வரக்கூடிய மாதத்தில் ஒரு நஃபீலான ஒரு வணக்க வழிபாடு எவன் ஒருவன் செய்வானோ அவன் இதர மாதங்களில் ஃபர்தான இபாதத்துகள் செய்தவனை போலாவான். எவன் ஒருவன் ரமதானிலே ஃபர்தான ஒரு தொழுகையோ இபாதத்தையோ செய்வானோ அவன் இதர மாதங்களில் 70 ஃபர்தான வணக்க வழிபாடுகளை செய்தவனுக்கு சமமாவான் என்று ரமதானை அடைவதற்கு முன்பதாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானை பற்றி பேசுவார்களாம். அந்த சுன்னத்திலே ஷஅபானுடைய மாதத்துடைய கடைசியிலே நாமும் ரமதானுடைய ஒரு சில சட்ட திட்டங்களை பற்றியும், காரணம் பல்வேறு சூழ்நிலைகளிலே ரமதான் வந்து விட்ட பிறகு முதல் ஜும்மா, இரண்டாவது ஜும்மா, அப்பொழுது தான் நோன்புடைய கட்டாயம், நோன்பு யார் பிடிக்க வேண்டும், யாருக்கு இதிலே சலுகைகள் இருக்கிறது, நோன்பு விட்டுவிட்டால் என்ன செய்ய வேண்டும், ஒரு நோன்பாளி எப்படி இருக்க வேண்டும் என்று போருக்கு போய் ஆயுத தூக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சொல்லி கொடுத்தா அது பெரிய விஷயம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்வதற்கு முன்பதாக ஸஃபிலே நிற்க வைத்து போருக்கான பாடம் எடுத்து அனுப்புவார்களாம். அப்படி ரமதானுடைய மாதத்திலே நோன்புடைய சட்டங்களை பற்றி பேசுவதை விட அதை அடைவதற்கு முன்னால் நாம் தெரிந்து கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் இலகுவான முறையிலே சிறந்த முறையிலே நோன்பு நோக்கலாம். ரமதான் வெறும் நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன தெரியுமா? நோன்புடைய மாசம். रमदान है मासों रोजे का महीना है, फक्त यही हम जानते हैं, इसके अलावा कुछ नहीं मालूम. रोजे के इट्स अ पार्ट ऑफ द मंथ, द कंप्लीट यानी நோன்பு மட்டுமே ஒட்டுமொத்த மாதத்தின் பாட படிப்பினைகள் அல்ல, அந்த மாதத்தின் ஒரே ஒரு பங்குக்கு பெயர் தான் என்னது? நோன்பு. நமக்கு என்ன தெரியும்? அந்த மாசம் வந்துருச்சுன்னா நோன்பு பிடிக்கணும், அவ்வளவுதான். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை பற்றி மட்டும் சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய இன்ட்ரோடக்ஷனை கொடுக்குறாங்க. மன் காம வ ஸாம ரமதானன் ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமதானிலே ஈமானுடன், நம்பிக்கையுடன், நல்லமல்களை எதிர்பார்த்தவர்களாக நோன்பு பிடிப்பார்களோ அல்லது நல்லமல்கள் செய்வார்களோ, கண்டிஷன் என்ன? ஈமான், இஹ்திசாப். இந்த ஈமானுடன் இஹ்திசாபுடன் நோன்பு பிடிப்பார்களோ, இரவு நேர தொழுகையை தொடுவார்களோ, அவர்கள் முன் சென்ற பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அவர்கள் செய்த அது பெரும் குற்றங்களாக இருக்கட்டும், சிறிய பாவங்களாக இருக்கட்டும், அல்லாஹ் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க நாடிவிட்டால் பாவங்களை மன்னித்து விடுவான். நம்ம எல்லாருமே ரமதானை அடைய இருக்கிறோம், பல ரமதான்களை அடைந்து இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இன்னும் பல ரமதான்களை அடைவதற்கு நமக்கு கிருபை செய்வானாக. ஆனால் என்னுடைய கேள்வி என்ன? ரமதானை அடைந்தவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுமா? ரமதானை கடந்து செல்பவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுமா? தன்னுடைய வயிற்றை காலியாக வைப்பவனுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுமா? ரமதானிலே தூங்கி எழுந்து வெறும் மந்த் ஆஃப் ஃபாஸ்டிங் இல்லை, மந்த் ஆஃப் ஃபீஸ்ட், வெறும் சாப்பிட்றது. அல்லாஹ்வுடைய கிருபையிலே எல்லாரும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, 11 மாசம் சாப்பிடாத சாப்பாடெல்லாம் இந்த ஒரு மாசம் சாப்பிட்றோம். ஜி, ஒரு மீல் தான் ஸ்கிப் பண்றோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக சஹர்லே முடிச்சிடறோம், லஞ்ச் ஸ்கிப் பண்றோம், மக்ரிபுக்கு இஷாவுடைய டின்னரை மக்ரிப்லேயே முடிச்சிடறோம். அல்லாஹ்வுடைய கிருபையிலே நாம் உண்மையிலே இந்த காலத்தின் ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் இதர மாதங்களை விட அதிகமாக சாப்பிடும் மாதமும் ரமதான் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹருன் யுஸ்தாது ஃபீஹி ரிஸ்குல் மூமின், மூமினுடைய ரிஸ்க் இந்த மாதத்திலே அதிகப்படுத்தப்படுமாம், பரக்கத்தாக்கப்படுமாம். ஆனா நம்ம ரமதானுடைய மாதத்துல தான் அதிகமா சாப்பிடுறோம். அப்ப ரமதானை எப்படி அடைந்து கொள்வது? வெறும் வைத்த காலியா போட்டுட்டா ரமதான் வந்துருமா? வெறும் அல்ஹம்துலில்லாஹ் தூங்கி எழுஞ்சிட்டா ரமதான் வந்துருமா? சஹர்லயும் இஃப்தார்லயும் எல்லாரும் கூட உட்கார்ந்துட்டா ரமதான் வந்துருமா? ரமதானை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவர்கள் கழித்தார்கள், சஹாபா பெருமக்கள் எப்படி அதை கழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள், நாம் இன்று எப்படி அந்த ரமதானை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான்ல ஃபர்ஸ்ட் என்னமா செய்வாங்களா? ரமதான் வருவதற்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? நம்முடைய ஈமானை வலுப்படுத்த வேண்டுமாம்.
காரணம் என்ன? ரமதானில் உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் ஈமானோடு இருக்க வேண்டுமா? எப்படி? அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து இருக்க வேண்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை சஹாபாக்கள் 6 மாதம் வரை ரமதானுக்காக தயார் செய்வார்களாம். தங்களை தாங்களே ரமதான் வரப்போது நம்மளாம் என்ன செய்கிறோம்? ரூ ஹப்ஸா பாட்டில் வாங்கணும், ஜூஸ் வாங்கணும், டேங்க் வாங்கணும், ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும். இதுதான் நம்முடைய தயாரிப்புகள். சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் தயார் செய்வோமே தவிர இதை தவிர நமக்கு ரமதானுக்காக தயார் செய்வது வேற எதுவும் தெரியாது. சஹாபா பெருமக்களுடைய காலம் சரி, அதை தொட்டு வந்த ஐம்மாக்களுடைய காலம் சரி, எல்லா ஜட்ஜும் எல்லா நீதிபதிகளும் ரமதான் வருவதற்கு முன்பதாகவே தங்களுடைய எல்லா வேலைகளையும் முடித்து விடுவார்களாம். அது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும். காரணம் என்ன? ரமதானை நான் அல்லாஹ்வுக்காக மட்டும் செலவழிக்க வேண்டும். ஜி மற்ற எல்லா வேலைகளையும் நிறுத்தி விடுவார்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை சஹாபாக்கள் 6 மாதம் வரை ரமதானுக்காக செலவு செய்வார்களாம். அடுத்த 6 மாதம் ரமதானுக்கு பிறகுள்ள 6 மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டவர்களாக இருப்பார்களாம். யா அல்லாஹ், நாங்கள் ரமதானிலே செய்த நல்லமல்களை நீ கபூல் செய்வாயாக என்று. ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அவர்கள் அந்த ஒட்டுமொத்த ஆண்டையும் ரமதானுடைய கபூலியத்துக்காக செலவு செய்பவர்களாக இருப்பார்கள். நமக்கெல்லாம் ஒரு மாசம் அவ்வளவுதான். அதிகமாக போனால் நம்முடைய மேனேஜரோ சிஇஓ முஸ்லீமாக இருந்தால் ஒரு போனஸ் வரும், ஜி லீவு வரும், அந்த மாசத்துல துணி எடுப்போம், அந்த மாசத்துல குடும்பத்தோட வெளியில போவோம். இவ்வளவுதான். இதுவல்ல ரமதான். அல்லாஹ்வின் சத்தியமாக நான் நினைப்பதல்ல ரமதான். இந்த ரமதானுடைய ஒவ்வொரு சனப்பொழுதும் இதர காலத்தில் உள்ள தஹஜ்ஜுடைய வேலையை போல சிறந்த நேரம் அது. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்பதை எல்லாம் அவன் கொடுக்க தயாராக இருக்கிறான். அது இந்த உலகத்தில் வாழ்வதற்காக, சாப்பிடுவதற்காக, உண்பதற்காக, உடுப்பதற்கான நேரம் அல்ல. நாளை மறுமையிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை தீர்மானிக்கக்கூடிய நேரத்துக்கு பெயர் தான் ரமதான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தானாக நீங்கள் கேட்காமல் வாங்கி உங்களுடைய கரத்திற்கு கொடுக்கக்கூடிய மாதத்திற்கு பெயர் தான் ரமதான். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்காமல் ஒரு சில நேரத்திலே அல்லாஹ்விடத்திலிருந்து வாங்கி உங்களுடைய கரத்திற்கு கொடுக்கக்கூடிய மாதத்திற்கு பெயர் தான் ரமதான். நரகத்திலிருந்து விடுதலை அது அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்காமல் கூட அந்த நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வணக்க வழிபாடுகள் செய்தால் அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த நரகத்திலிருந்து விடுதலையை வாங்கி உங்கள் கரத்திற்கு கொடுக்கக்கூடிய மாதத்திற்கு பெயர் தான் ரமதான். ஒரு மனிதன் ரமதானை முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. அமல் செய்யறது அப்புறம் ரமதான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு விஷயங்கள் இந்த ரமதானை பற்றி சொல்லியுள்ளார்கள். சாதாரணமா ஒரு மனுஷன் வருஷம் ஃபுல்லா தொழுவக்கூடிய தொழுகையை, அந்த நன்மையை ரமதானில் மட்டும் அவன் ஜமாத்தோடு தொழுதான் என்று சொன்னால், ஜமாத்தோடு தொழக்கூடிய தொழுகை பல ஆண்டுகளுக்கு சமமாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சரி, ரமதானுடைய ஃபதீலத்துகளை தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே முதலில் நாம் செய்ய வேண்டியது ஈமானோடு, அந்த இறையச்சத்தோடு ரமதானை நேசித்தவர்களாக, ரமதானுடைய பண்புகளை புரிந்தவர்களாக, அதனுடைய அருமை தெரிந்து அதிலே கால் எடுத்து வைக்க வேண்டுமாம். ரமதானை மதிச்சு ரமதானுடைய ஒரு நொடியை கூட நான் இழந்து விடக்கூடாது, இதில் உள்ள எந்த அமல்களையும் நான் இழந்து விடக்கூடாது என்ற அச்சத்தோடு அவன் ரமதானிலே நுழைய வேண்டுமாம். முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய இபாதத்தில் நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் நுழைய வேண்டுமாம். சரி, ஈமானோடு அல்ஹம்துலில்லாஹ் இஹ்திசாபோடு நல்லமல்களை கொள்ளையடிக்கக்கூடிய எண்ணத்தோடு நுழைந்து விட்டான். என்ன செய்யணும்? நோன்பு பிடிக்கணும். யாரை நோன்பு பிடிக்கணும்? ஜி எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் நோன்பு பிடிக்க முடியாது, என்னால் பசி தாங்க முடியாது, என்னால் நோன்பு பிடிக்க முடியாது, நான் கஷ்டமான வேலை செய்கிறேன், நான் கல் தூக்குறேன், நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஷிஃப்ட்டு, அதனால என்னால் நோன்பு பிடிக்க முடியாது. இந்த காலத்தில் வாலிபர்களும் சரி, வயோதிகர்களை விடுங்க, யங்ஸ்டர்ஸ் ரோசா ரக்னா நீ ஹோதா இமாம் சாப் ஜி. அப்ப யாரு நோன்பு பிடிக்கணும்? எப்படிப்பட்டவர்களுக்கு நோன்பிலே சலுகை இருக்கிறது? ஒரு நோன்பை விட்டு விட்டால் அதற்கான என்ன தண்டனை என்பதனை புரிந்து கொண்டால் தானே நோன்பு வைப்பாங்க. நீங்கள் முஸ்லிமாக இருந்தால், நீங்கள் ஆக்கிலாக இருந்தால், அறிவுள்ளவர்களாக, பைத்தியக்காரர்கள் மீது நோன்பு கடமை அல்ல, காஃபிர்களின் மீது நோன்பு கடமை அல்ல. மூன்றாவது, நீங்கள் பாலிகாக இருந்தால், வயதுக்கு வந்தவர்களாக இருந்தால் உங்கள் மீது நோன்பு கடமை. இந்த மூன்று தான் இருக்கணும். நீங்கள் முஸ்லிமாக இருக்க வேண்டும், நீங்கள் ஆக்கிலாக இருக்க வேண்டும், நீங்கள் பாலிகாக இருக்க வேண்டும். மற்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த மூன்று உங்க தலைக்கு மேல் இருந்தால் நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டியது உங்கள் மீது கடமை.
நான் இது வேலைக்கு போறேன், நான் கல்லு தூக்குறேன், நான் மண்ணு தூக்குறேன், நான் நெருப்புல வேலை செய்யறேன், இதெல்லாம் உங்களுடைய உலக ரீதியின் வாழ்க்கை. இதையும் மார்க்கத்தையும் மிங்கிள் பண்ணாதீங்க ஜி. காரணம் என்ன? அல்லாஹ் ஒருவரின் மீது ஹலாலான அல்லது வாஜிபான சட்டத்தை அவன் கொடுக்கவே மாட்டான், அந்த சட்டம் அவனுக்கு கஷ்டமாக இருந்தால். நம்மளால செய்யவே முடியாத வேலையை அல்லாஹ் ஃபர்தும் வாஜிபாகும் ஆக்கலையா ஜி. அல்லாஹ் கஷ்டமான வேலையை, எந்த வேலையோ, ஐயோ வட்டி வாங்காமலாம் இருக்கவே முடியாது இமாம் சாப், குடிக்காமலாம் அவன் வேலை செய்ய முடியாது, கல்லு தூக்குறான், அவெல்லாம் குடிச்சாத அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம், வட்டி வாங்காமலாம் இருக்கவே முடியாது. இன்னைக்கு யாரு கடன் கொடுக்கறான்? வட்டி வாங்கினாதான் இப்படி செய்ய முடியும். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம். அப்ப அல்லாஹ் உன் மேல ஒரு சுமையா சுமத்தி இருக்கான் ஜி. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனித வர்க்கத்திற்கு எந்த கஷ்டமான அல்லது முடியாத காரியத்தை ஃபர்லாகவோ வாஜிபாகவோ ஆக்கவில்லை. அவன் எதையெல்லாம் ஹராமாக தடுத்துள்ளானோ அதுவெல்லாம் மனித வர்க்கத்திற்கு கேடு விளைவிக்க கூடியது என்பதற்காக மட்டுமே அதை அல்லாஹ் ஹராமாகவும் அதை மம்னுவாகவும் ஆக்கியுள்ளான். அன்பர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அப்ப யாரு நோன்பை விடலாம்? ரெண்டு பேர் நோன்பை விடலாம், அதுவும் கதா செய்யணும். ஒன்னு முசாஃபிர், பயணத்தில் இருப்பவர்கள், இன்னொன்று வயோதிகர்கள், நோயுற்றவர்கள். இந்த நோயாளிகளையும் இந்த பயணத்தில் இருப்பவர்களையும் தவிர நீங்க எந்த கிரைட்டீரியாவை வேணா, நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், உங்கள் தலைக்கு மேல் அது வாஜிபாக இருக்கிறது. நீங்கள் விடக்கூடிய ஒவ்வொரு நோன்புக்கும் பகரமாக பல ஆண்டுகள் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நோன்புக்கு இருக்கக்கூடிய ஃபதீலத் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் சாதாரணமா பக்கத்தில் இருக்கும்போது நம்முடைய வாய் நாத்தத்தை பக்கத்தில் இருக்க அப்துல்லா பாயோ அப்துல் ரஹ்மான் பாயோ தாங்க மாட்டாரு. அர்ஷுடைய அதிபதி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், அல்லாஹ் அஸ்ஸ வஜல் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் உள்ள சிறந்த பொருள் கஸ்தூரி மனம். ஆனால் அந்த கஸ்தூரி மனம் எனக்கு பிடிக்காது. எனக்காக ஒரு மனிதன் பசித்திருந்து காலையிலிருந்து மாலை வரை நோன்பு நோற்பானால் அவனுடைய வாயுடைய நாத்தம் எனக்கு இந்த உலகத்தின் சிறந்த நறுமணத்தை விட எனக்கு பிடித்தமானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பர்களே, நோன்புடைய மகத்துவம் இந்த உலகத்தில் நீங்க நோன்பு வச்சுக்கிட்டே இருங்க. தொழுகைக்கு அல்லாஹ் இவ்வளவு கூலின்னு சொல்லிட்டான், ஜகாத்துக்கு அல்லாஹ் இவ்வளவு கூலின்னு சொல்லிட்டான், ஹஜ் பண்றதுக்கு இவ்வளவு கூலின்னு சொல்லிட்டான். நோன்புக்கு மட்டும் தன்னுடைய எவ்வளவு கூலி கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்லல. காரணம் என்ன தெரியுமா? அதற்கான கூலியை மலக்குகளுக்கு கூட தெரியாதாம். மலக்குமார்கள் இவன் நோன்பு வைத்தான் மட்டும் என்று எழுதுவார்களாம், இதற்கு எவ்வளவு கூலி என்று தெரியாதாம். காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நோன்பு பிடித்தவனுக்கு நான் என் புறத்திலிருந்து கூலியை கொடுப்பேன். இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, நானே அதற்கு கூலி என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய திருப்தி அடியானுக்கு கிடைக்குமாம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் அடியானுக்கு கிடைக்குமாம். இவை அனைத்தையும் இலகுவான முறையிலே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய பொருளுக்கு பெயர் தான் நோன்பு. சாதாரணமா என்ன வேணா செய்யுங்க. அதனால் தான் அடிக்கடி நான் சொல்வதுண்டு, நீங்க ஒரு ஆண்டர்பிரூனரா, ஒரு ஃபேம் நடத்துறீங்களா, ஒரு அசோசியேஷன் நடத்துறீங்களா, ஒரு உத்தியோகம், ஒரு பிஸ்னஸ் பண்றீங்களா, மற்றதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய முஸ்லீம் ஸ்டாஃபுக்கு ரமதானில் இபாதத்தை செய்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுங்க. இது சஹாபாக்களுடைய சுன்னத். இது சஹாபாக்களுடைய சுன்னத், இது இமாம்களுடைய சுன்னத். இது உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய முஸ்லிம்களுக்கு ரமதானிலே கடினமான வேலைகளை கொடுத்து விடாதீர்கள். காரணம் என்ன? அவன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது. அந்த கடமைகளை அவன் செய்வதற்காக நீங்கள் அவனுக்கு ஒரு சில சலுகைகளை நீங்கள் கொடுத்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கும் சலுகைகள் கிடைக்குமா ஜி? காரணம், அவன் அல்லாஹ் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டுமே செய்துவிட்டு மறுமைக்காக ஒன்றும் உங்களுடைய கட்டாயத்தினால் அவன் செய்யவில்லை என்று சொன்னால் நாளை அவனும் பிடிபடுவான், நீங்களும் பிடிபடுவீர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பெருமானார் சஹாபாக்கள் என்னங்க செஞ்சாங்க? பத்ருடைய போர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றி பெற்றடைய சரித்திரம் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். எந்த மாசத்துல நடந்துச்சு? முஹர்ரம்லையா, ஷஅபான்லையா, சஃபர்லையா? ரமதானுடைய மாதத்தில் போரேந்தி வாலேந்தி போர் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் நோன்பு நோட்டவர்களாக செய்தார்கள். ஒரு சஹாபி கூட சொல்லலையே, யார சொல்ல நான் நோன்பு பிடிச்சிருக்கேன், வீட்டில் உட்கார்ந்துருக்கேன், நீங்களாம் போங்க. நோன்பு பிடித்தவர் ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, ஹஜ்ரத் அலி சொல்லுவார்களாம், அலி யார் என்று தெரிய வேண்டும் என்று சொன்னால் அது நோன்பு மாதமாக இருக்க வேண்டும், ரமதானுடைய மாதமாக இருக்க வேண்டும், கடும் வெயில் காலமாக இருக்க வேண்டும், ஆசைப்படுவார்களாம். சஹாபாக்கள் வெயில் காலத்திலே நோன்பு வராதா என்று ஏக்கப்படுவார்களாம். அப்படி கடும் வெயில் காலத்திலே, நம்ம ஊர் வெயில் இல்ல, உங்க ஊர் வெயில் இல்ல,
கான்டினென்டல் வெதர், டெசர்ட்டுடைய சம்மர் சீசனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ சவுதியில ஒரு 7 நாள் மக்கா 7 நாள் மதீனால தங்கிறதுக்கே நாக்கு தள்ளிடுது. அந்த காலத்துல ஏர் கண்டிஷனோட இமேஜினேஷன் கூட இருந்திருக்காது, ஃபேனுடைய தசவ்வர் கூட இருந்திருக்காது. அவங்க அந்த கிளைமேட்டுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அல்லாஹு ஆலம். அப்படிப்பட்ட உச்சகட்டமான காலத்திலே ஹஜ்ரத் அலியுல் முர்ததா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நோன்பு மாதமாக இருக்க வேண்டும், அதிலே கடும் வெயிலாக இருக்க வேண்டும், போர் மைதானமாக இருக்க வேண்டும். அல்லாவுக்காக நோன்பு பிடித்தவனாக, நாவு காய்ந்தவனாக, அல்லாவுக்கு வாலேந்தி போர் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இந்த அலி யார் என்று உங்களுக்கு நான் காண்பிப்பேன் என்று சொன்னார்களாம் ஹஜ்ரத் அலியுல் முர்ததா ரலியல்லாஹு தஆலா. அப்ப கஷ்டப்படுறதுக்கு பேர் தாங்க நோன்பு. என்னால பசி தாங்க முடியாது, அதனால நான் நோன்பு வைக்கல. அல்லாஹ் பசிய உணரணும் வேண்டும் என்று தான் உனக்கு கடமையாக்கி உள்ளான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நோன்பு பிடிப்பாங்க? பல மாதங்கள் பெருமானாருடைய வீட்டுடைய அடுப்பு எரிக்கப்படாதாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இன்னைக்கு விதவிதமான உணவுகளை கொடுக்கின்றான். இஃப்தார்ல பெருமானார் எதை வச்சு நோன்பு திறப்பாங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர், 2 பொருள் தானா, அதுவும் 2 ஒரு சில நேரத்தில் ஒரே நேரத்தில் கிடைக்காதான். ஒன்னு பேரித்தம்பழம், மற்றொன்று தண்ணி. இந்த பேரித்தம்பழம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் வெறும் தண்ணீரை வைத்து இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோர்க்க இன்னைக்கு நமக்கு எதை எடுக்கிறதுன்னு தெரியாம கன்ஃபியூஷனா இருக்கும். வடை எடுக்கலாமா, ஜூஸ் எடுக்கலாமா, பேரித்த பழங்கள் எடுக்கலாமா, இதை எடுக்கலாமா? இப்படிப்பட்ட நோன்பு பெருமானார் சொல்லுகிறார்கள், நோன்பு நோற்றவன் பசியை உணர வேண்டும், அதற்கு பெயர் தான் நோன்பு. பசியும் தாகத்தையும் உணர வேண்டும், அதற்கு பெயர் தான் உண்மையான நோன்பு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அப்படிப்பட்ட நோன்பை பிடிப்பதற்கு நமக்கு கிருபை செய்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப நோன்பு எல்லார் மேலேயும் கடமை. நான் பிடிக்க மாட்டேன், நீ பிடிக்க மாட்டேன், என்னால முடியாது, உன்னால முடியாது. ஒரு நோன்பை ஒரு மனிதன் வேண்டும் என்று விட்டு விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு தண்டனை என்ன தெரியுமா? ஒரு நோன்புக்கு தண்டனை 70 ஆண்டுகள் அவனுக்கு தண்டனை செய்யப்படுமாம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. 70 ஆண்டுகள் அவனுக்கு ஒரு நோன்புக்கு பகரமாக தண்டனை செய்யப்படுமாம். அதே ஒரு நோன்பை ஒரு மனிதன் பிடித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய துஆக்கள் கபூல் செய்யப்படுகிறது, அவனுக்காக அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். அவனுடைய வாயுடைய நாற்றம் கஸ்தூரியை விட உயர்ந்தது. நாளை மறுமையிலே தொழுகையாளிகள், ஜக்காத் கொடுத்தவர்கள், ஹஜ் செய்தவர்கள், சதகாத் செய்தவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் செல்ல, அல்லாஹ் நோன்பாளிகளுக்கு மட்டும் ஒரு சிறந்த வாசலை ஏற்படுத்தி இருப்பானாம். பாபு ரையான், நோன்பாளிகளுக்கு மட்டும் தனி வாசலின் மூலமாக சொர்க்கத்திற்கு உள்ள அழைப்பானாம். இவ்வளவு கிருபைகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போன வருஷம் யாரெல்லாம் நோன்பு என்னால முடியலன்னு விட்டுட்டீங்களோ எல்லாரும் நோன்பு வைங்க. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். நோன்புடைய அருமை பெருமை உங்களுக்கு தெரிய வேண்டும்னா நீங்க மௌத்தாகணும். நீங்க மௌத்தானாதான் ஒரு நோன்புடைய அருமை உங்களுக்கு தெரியும். வாழ்வு காலத்தை தெரியாது, பசி தெரியலாம், எதிர்க்க கஞ்சி கொற்றா தெரியலாம், அல்லாஹு அக்பர்னு பாங்கு கேட்கலாம், சஹர் தெரியலாம். இந்த நோன்புடைய யதார்த்தம் எப்பொழுது புரியும் தெரியுமா? நம்ம முகத்துல கஃனை மூடுவாங்கல்ல, அப்பொழுது தெரிய வரும் இந்த நோன்புடைய பரக்கத் என்னவென்று. நாளை மறுமையிலே அப்பா அம்மா நமக்கு சேர்த்து வச்ச பேங்க் பேலன்ஸ், நம்முடைய வீடு, நம்ம பையன் யார் நமக்கு வந்து பரிந்துரை செய்ய மாட்டார்களாம். யஸ்வான், 2 பொருள்கள் நாளை அல்லாஹ்விடத்திலே நமக்காக மன்றாடுமாம். என்னென்ன தெரியுமா? அஸ்ஸியாமு வல் குர்ஆன், நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்விடத்திலே நமக்காக பரிந்துரை செய்யுமாம். இறைவா, பகல் முழுவதும் இவன் நோன்பு நோற்றான், நான் இவனுடைய நோன்பு, இவனை நீ மன்னிப்பாயாக என்று நமக்காக நோன்பு மன்றாடுமாம். குர்ஆன் சொல்லுமாம், இறைவா, இவன் இரவு முழுவதும் என்னை கேட்டான், என்னை ஓதினான், என் மீது அமல் செய்தான், இவனை மன்னிப்பாயாக என்று நோன்பும் குர்ஆனும் நமக்காக மன்றாடுமாம். நண்பர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எப்படிப்பட்ட ரமதானை நமக்கு பெறச் சொல்லி தன்னுடைய ஹபீபின் மூலமாக நமக்கு உணர்த்தி தருகிறானோ அப்படிப்பட்ட ரமதானை அடைவதற்கும் அப்படிப்பட்ட ரமதானில் அமல் செய்வதற்கும் நமக்கு கிருபை செய்வானாக. முதல்ல நம்முடைய ஈமான ஸ்ட்ராங் பண்ணணும். 2வது, நோன்பை சரியான முறையிலே நாம் பின்பற்ற வேண்டும். 3வது, இதர மாதங்களுக்கும் ரமதானுக்கும் வித்தியாசப்படுத்த வேண்டும். டே பாய் நோன்புடா, அவரு தேவையில்லாமலாம் பேச மாட்டாரு அப்படின்னு காஃபிர் சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? டே அவர் நோன்புடா, அவர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டார். காரணம் இது ரம்ஜான் மாசம்டா ஜி. இதர மாதங்களுக்கும் ரமதானுக்கும் உங்களிடத்திலே வித்தியாசம் தெரிய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூர வல் அமல பிஹி, யார் தன்னுடைய நாவை கொண்டும் தன்னுடைய கரத்தை கொண்டும் கெட்ட விஷயங்களை விடவில்லையோ அவன் நோன்பு நோற்று அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. அல்லாஹ்வுக்கு அவன் நோன்பு தேவையில்லைன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நோன்பு எப்படி நோக்க வேண்டும், நல்லமல்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று ரமதானிலே நாம் குறிக்கோளாக இருக்கிறோமோ, நம்முடைய நாவை கொண்டும் கரத்தை கொண்டும் சிந்தனையை கொண்டும் பார்வையை கொண்டும் நம்முடைய உடல் அசைவுகளை கொண்டும் பாவத்தின் பால் சென்று விடாமல் நம்மளை பார்த்துக் கொள்வதும் ரமதானுடைய ஒரு மிகப்பெரிய பாடம். காரணம் என்ன? ஒரு பேரல் ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டு கீழே ஒரே ஒரு இன்ச்சுக்கு ஓட்ட போடுற மாதிரி சமம். நன்மைகளை எல்லாம் ரமதானுடைய மாதத்தில் கொட்டி குவிக்க சின்ன ஒரு ஓட்ட போட்டுட்டா நிக்குமா? நம்முடைய பாவத்தின் காரணமாக நம்முடைய நல்லமல்கள் எல்லாம் கரைந்து ஓடிவிடுமாம். அப்படி ஆகாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய பாவங்களின் மீது நமக்கு அதிகமான எண்ணங்கள் இருக்க வேண்டும். எப்படி நன்மைகளை செய்ய வேண்டும் என்று குறிக்கோளாக இருக்கிறோமோ அப்படி பாவம் செய்யக்கூடாது என்பதிலும் நாம் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்கெட்யூல் போடுங்க. ரமதான்ல இன்னும் 15 இன்னும் அப்ராக்சிமேட்லி 13 இல்ல 18th நைட்டு மேபி ஃபர்ஸ்ட் ரமதானாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ரமதான் ஜும்மாவா கூட இருக்கலாம். அல்லாஹ் நாடினால் என்ன செய்ய போறீங்க ரமதான்ல? ஆஃபீஸ்க்கு போகணும், குளிக்கணும், எஞ்சிச்சு சஹர் செய்யணும், அப்படியே டெய்லி இது வேண்டாம். இது உலகத்திற்காக வாழக்கூடிய வாழ்க்கை. இன்னும் எவ்வளவு ஆண்டு வாழுவீங்க? இன்னும் எத்தனை ஆண்டு நீங்க வாழ போறீங்க? மேபி இதுவே நம்முடைய கடைசி ரமதானாக இருக்கலாம். அல்லாஹ் நமக்கு நீண்ட ஹயாத்தை தருவானாக. ஒருவேளை அடுத்த ரமதானுக்கு முன்னாடி நமக்கு முகத்துல கஃபனும் கட்டையும் மண்ணையும் தூக்கி போட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னும் கேரண்டியா சொல்லுங்க, யார் யார் எத்தனை வருஷம் வாழ போறீங்க தெரியாதுல்ல. என்ன செய்யணும்? அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபம் விட்டதில்லைங்க. ஏ ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் காலத்துல கூட உஹது போர்ல இந்த பக்கம் வார ஹெல்மெட் குத்தி, இந்த பக்கம் குத்தி, பல்லு உடைஞ்சி, மயக்கம் போட்டு உளுந்து, எவ்வளவு கஷ்டம் எடுத்து ஒரு கல்லின் மீது பெருமானாரை அமர வைத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க, ஷஹீதாயிட்டாங்கன்னு செய்தி பரவிடுச்சு. கண் விழித்தார்கள் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சூழ்ந்து நின்று சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்கு மேல் இவர்களை நீங்கள் விட்டு வைக்க கூடாது. அல்லாஹ்விடத்திலே இவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று நீங்க சாபம் பதுவா செய்யுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் வழிந்த முகத்தோடு அல்லாஹ்விடம் சொன்னார்கள், யா அல்லாஹ், என் உம்மத்தை மன்னித்து விடு, இவர்களுக்கு நான் யார் என்று தெரியாமல் என்னோடு மோதுகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமானார் மிம்பரில் இருந்து இறங்கும் பொழுது என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? எவன் ரமதானை அடைந்தும் அதனிலிருந்து பரக்கத்தையும் அதை எப்படி நல்லமல்கள் செய்ய வேண்டுமோ அதிலிருந்து அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற வேண்டுமோ பெறவில்லையோ அல்லாஹ்வின் சாபம் அவன் மீது உண்டாகட்டுமாக. அல்லாஹ் இந்த சாபத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்து பேசியதாக வரலாறு அல்ல. அந்த நேரத்திலே கடிந்து பேசுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நபிமார்கள் எழுதார்கள், சஹாபாக்கள் எழுதார்கள், எத்துணை நபிமார்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற முடியுமா என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எழுதார்கள், ஹஜ்ரத்தே நூஹ் எழுதார்கள், ஹஜ்ரத்தே யூனுஸ் மீன் வயிற்றில் எழுதார்கள். அந்த ரஹ்மத்தை நீ தூங்கிக் கொண்டிருந்தாலும் தட்டி எழுப்பி அல்லாஹ் கொடுக்க நீ அதை வாங்க மறுத்து விட்டாயே என்று பெருமானார் பொங்கி எழுந்து சாபம் விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, இந்த ரமதானை அடைவது பெரிய விஷயம் அல்ல. ரமதானுடைய ரஹ்மத்தையும் அடையுங்கள், ரமதானுடைய பரக்கத்தை அடையுங்கள். அல்லாஹ் இந்த ரமதானிலே யாரையெல்லாம் மன்னிக்கிறானோ அதில் என்னையும் நான் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசை வையுங்கள். ரமதான் முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஈமான ஸ்ட்ராங் பண்றீங்களோ, நோன்பு சரியா வைக்கிறீங்களோ, பாவத்திலிருந்து உங்களுடைய நாவையும் கரத்தையும் பாதுகாத்துக் கொள்கிறீர்களோ, நேரம் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. காலையில நான் ஒரு சஃப்னாச்சும் ஒரு பேஜ்னாச்சும் குர்ஆன்ல இருந்து ஓதியாக வேண்டும். ஒரு நாள் ஒரு மனிதனுக்கு 1 ரூபாயாவது சதகா கொடுத்தாக வேண்டும். உங்களுக்கு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்க. 1000 10,000 இல்ல, ஒரு நாள் 1 ரூபாய். இங்க ரமதான் வந்துருச்சுன்னா எல்லாரும் ஜகாத்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரமதானுக்கும் ஜகாத்துக்கும் கனெக்ஷனே கிடையாது. ரமதானுக்கும் ஜகாத்துக்கும் சொல்லுங்க, ஜகாத் எப்ப கடமையாகும்? ஒரு மனுஷனுக்கு ஒரு தேதியில பணம் வந்து ஹிசாபுடி பூர்த்தியாகி அதே தேதி மறு வருஷம் வந்துருச்சுன்னா, அது மார்ச் மாசம் வந்திருக்கலாம். ஸோ அவனுக்கு எப்போ மார்ச் 1 வந்துருச்சுன்னா இஸ்லாமிய ஆண்டின்படி ரபியுல் அவலுடைய 10க்கு ஒரு மனிதனுக்கு நிசாபு வந்துருச்சுன்னா அடுத்த ரபியுல் அவல் 10க்கு தான் அவன் மீது ஜகாத்து கடமை. அவன் டிலே பண்ணக்கூடாது, அன்னைக்கே கொடுத்தாகணும். அதுதான் சட்டம். ரமதானுக்கும் ஜகாத்துக்கும் கனெக்ஷன் இல்லை. நீங்க அதிகப்படியான அமல் நன்மைகள் பெற வேண்டும் என்பதற்காக ரமதானை நீங்க சம்டைம்ஸ் ப்ரீபோன் பண்றீங்க, சம்டைம்ஸ் போஸ்ட்போன் பண்ணி கொடுக்குறீங்க, டிலே பண்ணி கொடுக்குறீங்க. ஆனால் ரமதானிலே செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சதகா செய்யுங்க. கடமையாக்கப்பட்டதை நீங்கள் கொடுத்து விட்டு நான் என்னுடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டேன் அல்ல, உபரியான சதகாத்துகளை செய்யுங்க. ஜி, ஜகாத் நீங்கள் எப்பொழுதும் கொடுத்தாக வேண்டும். சதகாத் 1 ரூபானாச்சும் ஒரு நாளைக்கு செய்யுங்க.
ரூபாய். ஒரு நாளுக்கு இரவு நேரத்தின் 2 ரக்காத்துகளாக அது தொழ வேண்டும். 2 ரக்காத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், பெருமானார் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருப்பார்கள் எப்பொழுதுமே. ஆனால் அவருடைய வள்ளல் தனம் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் வீசக்கூடிய காற்றை போல இருக்குமாம். அவங்களுக்கு என்ன வருது, அதை எப்படி கொடுக்கறாங்கன்னு தெரியாத அளவுக்கு அப்படி கொடுத்து கொண்டு இருப்பார்களாம். ஜகாத் அல்ல, என்ன கொடுப்பாங்க பெருமானார்? சதகாத்துகள் செய்வார்களாம். ஜகாத்து கொடுங்க. இரவு நேரத்தில் 2 ரக்காத்துகளாவது தினம்தோறும் தொழுது பாருங்கள். சஹரை நீங்கள் தாமதப்படுத்துங்கள், அதே போல இஃப்தாரை துரிதப்படுத்துங்கள். ரமதானுடைய நாளிலே ஒருவருக்கு கல்வியை கற்றுக் கொடுங்கள், மார்க்கத்தின் கல்வியை நீங்களும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஒரு நாள் எப்படி இருக்க வேண்டும் முதல்ல ஸ்கெடியூல் போடுங்க. ஒரு நாள் எப்படி இருக்க வேண்டும், நான் அல்லாஹ்வுக்காக எந்தெந்த நேரத்தில் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதனை நீங்கள் முதல் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இங்க 4 நாளுக்கு ஆஸ்திரேலியா போறாரு. ஃபர்ஸ்ட் நாள் இங்க போகணும், செகண்ட் நாள் இங்க போகணும், அதுல ஒரு பிரயோஜனமே இல்ல. சிட்னிக்கு போகணும், இங்க போகணும், அங்க போகணும், எவ்வளவு அழகா ஸ்கெடியூல் போட்டு ப்ரிப்பரேஷன் போட்டு போறீங்க. இது சொர்க்கம் செல்வதற்கான ஒரு பயணம். அதற்கு பெயர்தான் ரமதான். நாளை அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது சந்தோஷமாக சந்திக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் யாரு? ரமதான். இந்த ரமதானை நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்து செதுக்க வேண்டும் என்று சொன்னால் நாளை மறுமையிலே இந்த ரமதானும் உங்களுக்காக பரிந்துரை செய்ய வேண்டும். அதே போன்று கடைசியாக ரமதானிலே பல நபர்கள் மறந்து விடக்கூடிய ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால் இஅ்திகாஃப். ரமதான்ல ஏதோ வருஷந்தோறும் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, அதுவும் வயசானவங்க, மேபி ரிட்டையர்டு வயசு. இந்த யங்ஸ்டர்ஸ்ல எங்க போயிடுறாங்க? இதுவே ஆஃபீஸ் லீவ் போட்டு இந்த டூரு அந்த ட்ரிப்பு. இன்ஷா அல்லாஹ் நீங்க எந்தெந்த மொஹல்லான்னு எனக்கு தெரியாது, குறைஞ்சது ஒரு நாளாச்சும் இஅ்திகாஃப் இருங்க இன்ஷா அல்லாஹ். சத்தம் வரல. யாருக்காக இருக்க போறீங்க? இஅ்திகாஃப்னா என்ன தெரியுமா? யூ அண்ட் அல்லாஹ் 2 பேரும் மட்டும் ஒரு அவனுடைய இல்லத்துல ஒன்னு சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் இஅ்திகாஃப். வேற யாரும் இருக்கக்கூடாது. இஅ்திகாஃப்னா என்ன? நீங்களும் உங்களுடைய ரப்பும் உங்களுடைய ரப்புடைய இல்லத்துல ஒரு சில நேரம் தனியா இருக்கிறதுக்கு பேர் தான். எங்க இது மற்ற யாருக்கும் கிடைக்குதா? கியூல நிக்கணும். 50 ரூபா கொடுத்தா ஒரு கியூ, 500 ரூபா கொடுத்தா ஒரு கியூ, 5000 ரூபா கொடுத்தாக்கா ஸ்பெஷல். அல்லாஹ் என்ன சொல்றான்? வா என் கூட தனியா இருக்கணுமா, பள்ளியில் உட்கார், இஅ்திகாஃபுடைய நியத்தை செய். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எவன் ஒருவன் ரமதானிலே இஅ்திகாஃப் இருப்பானோ அவனுக்கும் நரகத்திற்கும் 3 பள்ளங்கள் தோண்டப்படுமா. இதிலே ஒவ்வொரு பள்ளத்திற்கும் மத்தியிலே உள்ள தூரம் என்ன தெரியுமா? 50,000 ஆண்டுகள் கடக்க வேண்டுமாம் ஒவ்வொரு பள்ளத்துடைய தூரமும். இஅ்திகாஃப் இருங்க. இப்போ இந்த கரண்ட் ஏரால இஅ்திகாஃப் வயசானவங்க மட்டும்தான் இருக்கணும். ஒரு நாள் இருங்க, ஏதாச்சும் ஒரு சண்டே இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக, காண்பிப்பதற்காக அல்ல. நோன்பு நோட்பது அடுத்தவர்களுக்காக அல்ல, உங்களுக்காக நோன்பு வையுங்கள். ஜகாத்து கொடுக்கறத பேனர் அடிச்சு 4 பேர் முன்னாடி நான் அரிசி மூட்டை கொடுத்தேன், நான் பழம் கொடுத்தேன், நான் ஃப்ரூட், இது அல்ல. யாருக்கும் தெரியாம செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டுமே தெரியக்கூடிய நல்லமல்களாக ரமதானுடைய ஒட்டுமொத்த அமலையும் செய்யுங்கள். லைலத்துல் கத்ர ஒரு நாள் மட்டும் தொப்பியும் அத்தனம் பூசிட்டு வந்துடாதீங்க. கடைசி 10 இரவுகளில் தேடி பிடியுங்கள், தேடி அடைந்து கொள்ளுங்கள். அல்லது கடைசி ஒற்றை படை இரவுகளிலே அந்த லைலத்துல் கத்ரை தேடுங்க. யா அல்லாஹ் இந்த இரவு எனக்கு லைலத்துல் கத்ரா இருந்துட கூடாதா? இந்த இரவு உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அவங்க சொன்னாலும் நீங்கள் அங்க 5 இரவும் விழித்திருக்க வேண்டும் என்பது தான் இறைவனுடைய ஆசை. அந்த லைலத்துல் கத்ரை தேடி அடைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்னவெல்லாம் ரமதானிலே நமக்கு பாடமாக படிப்பினையாக எடுக்க நாடுகிறானோ அதையெல்லாம் ஹிதாயத்தாக நம் மனதிலே அல்லாஹ் போடுவானாக. சொல்வதையும் கேட்பதையும் நல்லமல்கள் செய்வதற்கு கிருபை செய்வானாக. ரமதானை அடைந்து அதனுடைய பாக்கியங்களை பெறுபவர்களாக, பாக்கியசாலிகளாக நாளை மறுமையிலே நமக்காக ரமதானும் நோன்பும் குர்ஆனும் பரிந்துரை செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஆக்கி அருள் புரிவானாக. சொல்வதையும் கேட்பதையும் நல்லமல்கள் செய்வதற்கு கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.